வணக்கம். உங்க டாக்டர் குமரேசன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் ஃபர்ஸ்ட் எய்ட். ஃபர்ஸ்ட் எய்ட்ல பர்ன்ஸ், தீக்காயம். தீக்காயத்துக்கான ஃபர்ஸ்ட் எய்டு வந்து தண்ணீர் தான். எல்லாரும் நினைப்பாங்க அந்த காலத்துல ஃபர்ஸ்ட் எய்டா வீட்டில் என்ன பண்றீங்க, மாவு, இங்கு, இலை, சில பேர் நல்லெண்ணெயை எடுத்து ஊற்றுவாங்க, சில பேர் வேற சாறுகள்லாம் எடுத்து ஊற்றுவாங்க. இதெல்லாம் செய்யறதுனால தீக்காயத்தை இன்னும் மோசமாகும். ஆனா சிம்பிளா நம்ம வீட்டில் இருக்கிற தண்ணீரை எடுத்து ஊத்துனீங்கன்னு வச்சுக்கோங்க, தீக்காயத்தினால பாதிப்புகள் கம்மியாகும். ஏன்னு நான் சொல்றேன்னா, எங்க ஹாஸ்பிட்டல்லே ஃபர்ஸ்ட் எய்டு தீக்காயத்துக்கு நாங்கள் பண்றது தண்ணீர் தான் ஊற்றுவோம். அந்த தண்ணீர், குளிர்ந்த தண்ணீரை எவ்வளவு நிமிஷம் ஊற்றணும்? 20 நிமிஷம், குறைந்தபட்சம் 20 நிமிஷம் ஊற்றணும். அதிகபட்சம் நீங்க 2 மணி நேரம் வரைக்கும் வேணாலும் ஊற்றலாம். அப்ப மெயினா நீங்க அந்த 20 நிமிஷம் எதுக்கு ஊற்ற சொல்றோம்னா, தோலோட பரப்பளவுல எபிடர்மிஸ், டெர்மிஸ்ன்னு இருக்கு. அந்த தீக்காயம் வேகமா பட்டு உள்ள புகுந்துகிட்டே போகும், ஹீட் எனர்ஜி டிரான்ஸ்மிட் ஆகிக்கிட்டே போகும். அதை வந்து தடுக்கிறது தான் இந்த தண்ணீரோட வேலையே. அப்ப நீங்க குறைந்தபட்சம் 20 நிமிஷமாச்சும் ஊத்தினாதான் அந்த தீக்காயத்தோட தாக்கம் உள்ள போறது தடுக்கலாம். ஸோ தீக்காயத்துக்கு என்னது ஃபர்ஸ்ட் எய்ட்? தண்ணீர். நன்றி.